ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மதியம் வடித்த சாதம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் மீந்துருச்சுங்க. அந்த சாதத்தை வச்சு எப்படி ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணலான்னு அதுதான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் மஷ்ரூம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, அப்புறம் பச்சை மிளகா ஒரு 3 எடுத்து குழந்து வச்சுக்கோங்க. அடுத்ததில் உருளைக்கிழங்கு பொடியாக ஸ்கொயர் டைப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் சில்லி பவுடரும் உப்பும் போட்டு கிளறி வச்சுக்கோங்க. இப்போ கடாயை ஆன் பண்ணி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம இதை எடுத்து வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டு பொரித்து பொன்னிறமாக எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கோல்டன் கலராக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுப்போம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். இதில் பட்டர் ஒரு ஸ்பூன் போடுங்க. பட்டர் மெல்ட் ஆன உடனே பூண்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சு அதில் போடுங்க. பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், நல்லா வதக்கி விடுங்க. இந்த பட்டர் கருகக்கூடாதுங்க, கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இப்போ காளான், கேரட், கேப்சிகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. இதில் நம்ம தண்ணியை ஊற்றக்கூடாது, இதுவே நல்லா வெந்து வரும். இப்போ இதில் உப்பை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சாப்பாடுக்கும் சேர்த்தா மாதிரி தான் நம்ம இந்த உப்பை போடுறோம். இதுவும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, பெப்பர் தூளும் போட்டுக்கோங்க. இந்த சாப்பாட்டுக்கு மிளகாத்தூள் காரம் இல்லைங்க, பச்சை மிளகாவும் மிளகுத்தூள் மட்டும்தான் இந்த சாப்பாட்டுக்கு காரமே. அதனால் நிறையவே போட்டுக்கோங்க மிளகு. இப்போ நம்ம அந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதில் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கிளறி வருங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா உருளைக்கிழங்கு, அதையும் நல்லா சாப்பாடு கிளறினதுக்கப்புறம் போடுங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணுங்கள். இந்த ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.